தமிழ்நாட்டு எலெக்ஷன் இப்பொழுது தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. ஒரு பக்கம் திமுக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பயங்கர பரபரப்பாக வேகமாக தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வர்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிற கட்சிகளும் பம்பரமாக சுழன்று வாக்கு சேகரித்து வர்றாங்க. இந்த வகையில் பார்த்தோம்னா உண்மையான போட்டி யாருக்கு இடையில அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே தான். ஆரம்ப கட்டத்தில் வந்த கருத்து கணிப்புலாம் பார்த்தோம்னா திமுக கூட்டணி பெருவாரியாக ஜெயிக்கும்னாங்க, அப்புறம் ஸ்லிம் மெஜாரிட்டியில் ஜெயிக்கும்னாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக வெளிவருகிற கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி மேலும் மேலும் பலமடைஞ்சுக்கிட்டே போற மாதிரி தெரியுது நண்பர்களே. இப்ப வர்ற கருத்து கணிப்பெல்லாம் அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்புகளை வெளியிட்டு வர்றாங்க. நாமும் மக்களிடையே பேசும்போது ஓரளவுக்கு அதுதான் நமக்கும் அந்த ஃபீலிங் தான் வருது நண்பர்களே. இப்பொழுது ஏடிஎம்கே சீம்ஸ் டு ஹேவ் தி எட்ஜ். அது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதாவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் பெரிய உரசல் இருந்தது, ஒரு ஜெல்லாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக சார்பான ஊடகங்கள் எல்லாமே அப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்ப பார்த்தா ஏடிஎம்கேவும் பிஜேபி பிஎம்கே எல்லாம் பயங்கர ஜெல்லாகி பயங்கரமாக, அதாவது தலைவர்கள் லெவல்ல மட்டும் இல்ல தொண்டர்கள் லெவல்ல கூட பயங்கரமா ஜெல்லாகி பயங்கரமா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்கிறத பார்க்கிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்ல, இந்த ஏடிஎம்கே கூட்டணியில திரு எடப்பாடியார் அவர்கள் போகிற பக்கம்லாம் பயங்கர கூட்டம் வருது. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் ஆங்கில ஊடகங்கள்லாம் சொல்றாங்க. அதாவது எடப்பாடியார் அவர்களுக்கு வருகிற கூட்டத்தை பார்த்து சில ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற செய்தியே அன்எக்ஸ்பெக்டட், சர்ப்ரைசிங், ஷாக்கிங் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பொதுமக்கள் அதிமுகவுடைய தலைவரான திரு எடப்பாடி அவர்களை பார்ப்பதற்கு வர்றாங்க. இது எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்டு திமுக அணிக்கு எதிராக மக்களுடைய மனப்பான்மை இருக்கிறதான் ஒரு தீவிரமான ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நண்பர்களே. அடுத்த சில நாட்களுக்குள்ளாக நமக்கு மேலும் கொஞ்சம் தெளிவு பிறக்கும். சரி நண்பர்களே, நாளைக்கு நம்மளுடைய ஸ்டேட் எலெக்ஷன் பற்றி அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.